துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இரண்டாம் இடத்துல அவர் தனாதிபதியோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. இந்த வாரத்தில் சுக்கிர மாற்றம், ராசியில இந்த சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார், குருவின் பார்வையில் வருகிறார். சந்திரன் 3, 4, 5, 6 என்கின்ற இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். ஆக துலா ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ல் குரு உச்சம், 2ல் சுக்கிரனுடைய இருப்பு, 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது என்பது கணவன் மனைவி உறவு இணக்கமாக பிருகமங்கல யோகம்னு சொல்லுவோம். அந்த பிருகமங்கல யோகம் மனைவியால் லாபம், காதலன் காதலியால் லாபம், கணவரால் லாபம் என்கின்ற அமைப்பு இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்? கணவனுடைய உடம்பு சரியில்லைன்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான அமைப்புகள், கணவருடைய கடன் தொல்லைகள், பொருளாதாரமற்ற முன்னேற்றத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நிலைமை, மனைவியுடைய வேலை சரியில்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு சிறந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் துலா ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிறந்த அற்புதம்னா கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டிட போதா என்ன? இருக்கிற லெவல்ல இருந்து கொஞ்சம் நல்ல நிம்மதிகள் இருக்கும். இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்கு ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போவதால் மனசு தெளிவாக என்ன முடிவு எடுக்கலாம்ன்றதுல ஒரு சிறப்பாக இருக்கும். வேலை தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மெஷினரிஸ் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் வரும். சம்பள பாக்கி வச்சிருந்தவங்க சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தவங்க, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, நாள் பொழுதும் இப்படித்தான் இருக்கிறதா நினைச்சவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்துல பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய 2ஆம் இட இருப்பின் காரணமாகவும் ராசிநாதனை குருபார்க்கின்ற காரணத்தின் அடிப்படையிலையும் கையில காசு எப்படியோ யாரோட காசோ நம்ம கையில இருக்கின்ற மாதிரியாக பணவரவுகள் சரளமாக இருக்கக்கூடிய அருமையான வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்